ஹாய் ஹால் குட் ஈவினிங். நான் ஈவினிங்லேருந்து நான் ப்ளாக் எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். காலையிலேருந்து என்னென்னு தெரியல, உடம்பு ஃபுல்லாகவே ஒரே டயர்டாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம லேடிஸ்க்கு ரொம்ப டயர்டாக இருக்கும். ஏன் என்னன்னே நம்ம சொல்ல முடியாது, எதனாலன்னா கூட சொல்ல முடியாது. ஆனால் டயர்டாகவே இருக்கும், தூங்கிட்டே இருக்கணும் போல் இருக்கும். அப்படி தான் காலையிலேருந்து தூங்கிட்டே இருந்தேன். சரி ஈவினிங் ஆச்சு, பாப்பாவும் வீட்டில் சும்மா உட்காந்துருக்காளே, நம்ம எப்படி இருந்தால் நல்லா இருக்காது சொல்லி கிட்டக்கிட்டு நான் இன்னைக்கு கொஞ்சம் மைண்ட் சேஞ்ச் பண்ணிவிட்டு நான் கொஞ்சம் லைட்டாக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு சும்மா கீழே ஒரு வாக் மாதிரி போயிட்டு வரலாம், அவள் கடைக்கு கூப்பிட்டு வெளியே போய்ட்டு வரலான்ட்டு ஸோ அவளே கொஞ்சம் ட்ரெஸ்அப் பண்ணிட்டு ரெடி பண்ணிவிட்டு கூட்டிகிட்டு போகிறேன். சில டைமில் நம்மளே டயர்டாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, என்னடா அது நம்மளே இந்த வயசுலேயே நம்மளுக்கு இவ்வளோ ப்ராப்ளமாக இருக்குது, நம்ம அம்மா மாதிரி ஏஜ் ஆச்சுன்னு நம்மளுக்கு எப்படா இருக்கும், என்னடா ஆக போகிறோம் ஒன்றும் புரியலையேன்ற மாதிரி யோசிச்சுட்டே இருப்பேன். நம்மளுக்கு இன்னும் அவ்வளோ பெரிய வயசாலாம் ஆயிருக்காது, என்னடா இந்த வயசுலேயே இப்போயே நம்மளுக்கு இவ்வளோ பெரிய ப்ராப்ளம்ஸ்லாம் வருதுன்ற மாதிரி நம்ம தோண ஆரம்பிச்சிடுறோம். அது என்னடா பார்த்தா நம்ம என்ன தான் சாப்பிட்டோம் சரி, ஏதோ ஒரு ஹார்மோன் இன்பேலன்ஸ் சொல்கிறாங்க, ஒழுங்காக சாப்பிட்றதில்ல சொல்கிறாங்க. ஆனால் பார்த்தா நம்ம நல்லா சாப்பிட்ற மாதிரி தான் தோணும். பட் ஆனால் ரொம்ப ஏதோ ஒரு இஷ்யூஸ் எங்கன்னா ஒன்று மிஸ்டேக் பண்ணியிருப்போம். சம்டைம்ஸ் பார்த்தா ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்திருக்கும், ரொம்ப ட்ராவல் பண்ணியிருப்போம், நம்ம ஒர்க் ஸ்ட்ரெஸ் இருக்கும், ஃபேமிலியோட ப்ராப்ளம்ஸ் இருக்கும், ஏதாவது ஒன்று திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். மெயினாக பார்த்தீங்கன்னா தூங்கியிருக்க மாட்டோம். மேக்ஸிமம் எல்லா லேடிஸும் கேட்டு பாருங்களேன், உங்களுக்கு என்னங்க வேணும் அப்படி கேட்டு பாருங்களேன், நான் கொஞ்சம் தூங்குனா நல்லாயிருக்கும்ப்பா, அதுதான்ப்பா ஒரு நாள் எனக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ்லாம் தூங்குனா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் சொல்லுவாங்க. நீங்களும் அப்படி ஃபீல் பண்ணியிருக்கீங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். சரி கிச்சனுக்கு போய் மீதி இருக்க ஒர்க்கெல்லாம் முடிச்சிடலான்றதுக்காக கிச்சன் போயிருந்தேன். மார்னிங்கே நம்ம வெஷில் வாஷ் பண்ணி வச்சது எல்லாத்தையும் நான் கரெக்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு பேலன்ஸ் இருக்க வெஷில்ஸ் எல்லாமே வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். கூடவே பார்த்திங்கன்னா டைம் 5 o'clock ஆக போகுது. ஸோ அதனால் பாப்பாவுக்கு பால் போட்டுட்டு மீதி இருக்க ஒர்க் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். பால் ஹீட் ஆகிறதுக்குள்ளே இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்றதுக்காக. நம்மளுக்கு என்ன தான் டயர்டானாலும் சரி, வீட்டில் இருக்க எல்லா வேலையும் நம்ம தான் பண்ணி ஆகணும். ஒன் டே ஃபுல்லாக ரெஸ்ட் எடுக்கணும்னு நினச்சா கூட நம்மளால் பண்ண முடியாது. சரி நம்ம எடுத்து நம்மளும் ரிஃப்ரெஷ் பண்ணிக்கலாம், நம்மளை ஏதோ ஒரு மைண்டை சேஞ்ச் பண்ண இருந்திருக்கா. நம்ம கிச்சனில் வந்து இந்த வேலை ஆரம்பித்தாலே போதும், மைண்டு ஃபுல்லாக அதில் இறங்கிட்டோம். இப்போ மார்னிங்கில் பார்த்திங்கன்னா நாங்கள் கஞ்சி குடிச்சிடுறோம். அதனால் ஈவினிங் பார்த்திங்கன்னா எதுவுமே வாங்கி வைக்கல. சரி அதையும் ஹெல்த்தியாக நம்ம மூவ் பண்ணலாம் சொல்லிவிட்டு ஹெல்த்தியாக வாங்கிறதுக்காக ஏபிசி மாட்டு தான் வாங்கியிருந்தேன் டிவைன் ஃபுட்ஸில். அது ரொம்பவே நல்லாயிருக்கு. பாப்பா பார்த்திங்கன்னா பிங்க் கலர் பால்னு சொல்லிட்டு நல்லாவே குடிச்சிட்றா, ஸ்ட்ராபெர்ரி பால்னு சொல்லிட்டு குடிச்சிட்றா. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் கொடுக்குற மாதிரி இருக்குது, நாமளும் ஹெல்த்தியாக சாப்பிட்ற மாதிரி இருக்குது. அதனால் சரி இப்போ ரீசெண்டாக நான் அதான் கொடுத்துட்ருக்கேன், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். பசும்பால் தான் ரீசெண்ட் டைம்ஸ் நான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். அதில் 7 எடுத்து வச்சுட்ருக்கேன். கொஞ்சம் பால் காசி பார்க்கலாம் எப்படி இருக்குது, நல்லா இருக்கான்னு பார்க்கலான்றதுக்காக வாங்கிட்டு இருந்தேன். பாலில் இருக்க 7 கொஞ்சம் எடுத்துகிட்ருக்கேன். சரி அதுலேருந்து நம்மளும் கீ ட்ரை பண்ணி பார்க்கலாம், நம்மளுக்கு வருதா இல்லையா செக் பண்ணி பார்க்கலான்னு கொஞ்சம் கீ ரெடி பண்ணுறதுக்காக நான் கொஞ்சம் அந்த பாலில் இருக்க 7 எடுத்து வச்சுருந்தேன். நம்ம காலத்துலலாம் பார்த்திங்கன்னா 7நாலே நம்ம அவ்வளோ விரும்பி சாப்பிடுவோம். அம்மா இருக்க ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா 7 பார்த்தாலே ஐயோ வாமிட் வருதுன்றாங்க. லைட்டாக வச்சு போட்டு ஏதோ ஒரு மறைச்சி கொடுத்தா கூட வாயில் கொமாட்டி எடுத்துடுறாங்க. நம்மளாம் 7 பார்த்தாலே எடுத்து பாலில் போட்டு ஸ்பூனில் வச்சு கலக்கி சாப்பிடுவோம். ரோஸ் மில்க்னாலும் 7 இல்லாமல் சாப்பிடவே மாட்டோம். அந்த மாதிரி சாப்பிட்ட டைம்லாம் உண்டு. ஆனால் இப்போ இருக்க பசங்களுக்கு அந்த இதெல்லாம் தெரிய மாட்டேங்குது. ஆனால் அதெல்லாம் எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் பார்த்துருக்கீங்களா? நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். வீடியோ எடுக்க ஃபோன் வச்சுட்டு போயிட்டு அவளுக்கு பால் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே என்னென்ன வேலை பண்ணி வச்சுருக்கா பாருங்கள். சரி அப்படியே கொஞ்சம் விளக்கேற்றிடலாம், மார்னிங்லேருந்தே ஒரு மாதிரியாக இருந்துச்சு. சரி வீடும் கொஞ்சம் ஒரு பாசிட்டிவாக இருக்கும் அப்படின்றதுக்காக நான் விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிட்டேன். அந்த விளக்கு ஏற்றிட்டு நம்ம அந்த ஊதுவத்தியோ சாம்பிராணியோ எதோ போட்டாலே நம்ம வீட்டுக்கே ஒரு பாசிட்டிவ் வைப் அந்த மாதிரி இருக்கும், நம்மளுக்கே ஒரு ரிலாக்ஸ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கும். ஆனால் ரொம்ப ஏற்ற மாட்டேன், ஏன்னா பாப்பாலாம் இருக்கான்றதுக்காக ஊதுவத்தி நிறைய யூஸ் பண்ணக்கூடாது, 1-2 மட்டும் ஏற்றிட்டு சரி கொஞ்சம் சாமி கும்பிட்டு நான் விட்டுருவேன். சாய்பாபா கும்பிட்ட பிறகு எனக்கு ரொம்ப ரிலாக்ஸேஷனாகவே ஆகும். ரொம்ப மைண்ட் ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு விளக்கேற்றி அவரை சாமி கும்பிட்டாலே ரொம்ப ஒரு மாதிரி ரிலாக்ஸேஷன் ஆன மாதிரி ஆகிடும். சரி அப்படியே நாங்களும் பாலை குடிச்சிட்டு கொஞ்சம் அவகிட்ட கொஞ்ச நேரம் பேசிட்டு டிவி பார்த்துட்டு அவள் கொஞ்சம் நேரம் என்கிட்ட விளையாடிட்டு நாங்கள் கீழே ஷாப்பிங் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணுறேன். பாய்.